இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குரு வந்து பல வருஷமாக கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி 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 அது ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி கடைசியாக எசன்ஸ் இது தான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இதில் என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு 25 வருஷம் தேட வேணாம், அதுக்காக அலைய வேணாம், எங்களை உடலை வருத்தி 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 கஷ்டப்பட வேண்டாம். இதுதான், இது பண்ணால் போதும், இது பண்ணால் போதும், இது பண்ணால் போதும் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. முதல் நாள் தியானமாகட்டும், முதல் நாள் இதெல்லாம் பண்ணி, அதாவது எங்களுக்குலாம் வந்து ஒரு குரூப்பில் டான்ஸ் ஆடுறது கஷ்டம், கலந்துக்கிறது கஷ்டம், பேசுகிறது கஷ்டம், எல்லாத்துலேயும் தயக்கம் கூச்சம் இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துட்டு எங்களுக்குள்ளே இவ்வளோ நிலையம் இருக்குதா, எங்களுக்குள்ளே இவ்வளோ வெறுப்பு இருக்கா, எங்களுக்குள்ளே இவ்வளோ சோகம் இருக்குதா, மொத்தமாக வந்து நாங்கள் அந்த சூனியம் சொல்கிற முட்டை இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் இல்லை, இதுக்கு மேலே எதாவது கீழே இருக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. உள்ளே இருக்கிற எல்லா சக்கரையும் ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு நாள் விழிப்படைய வச்சாங்க. விழிப்படையிறது உணர முடிஞ்சது. சக்கரம் இருக்குதுன்னு தெரியும், அது இந்த இடத்துல துடிக்குமா, இதனால துடிக்குமா. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் செய்யலை, அதுக்காக மந்திரம் சொல்லுவேன், அதுக்கு ஆழ்நிலை போல் வெறும் சாதாரண இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை விழிப்புநிலை கொண்டு வர சொன்னாங்க. இந்த ஃபயர் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் முதல்ல அனுபவிக்கிறேன். இதில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தந்த்ரா பற்றி சொல்லி அதில் கொண்டு வந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை பிரபஞ்சத்தோட கலக்கி எங்கள் கர்மம் அங்கே கழிச்சு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இதெல்லாம் வந்து 3 நாளும் முடிக்க முடியாது. ஒரு 300 வருஷம் என்ன கிடைக்குமோ அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு இந்த 3 நாளில் கிடச்சிது. பெரிய விஷயம். வாய்ப்பு கொடுத்து தினேஷ்.